வணக்கம் நண்பர்களே, IFHRMS அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த கொரோனா பீரியடில் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுதும் சரி, அலுவலக ரீதியாக வெளியே செல்லும் போதும் சரி, ரொம்ப கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு எம்ப்ளாய்க்கு எப்படி ஜாயினிங் என்ட்ரி போடுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான அப்டேட் தான் சொல்ல போகிறேன். சிம்பிளான விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, அவங்க பழைய ஸ்டேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ரிலீவிங் என்ட்ரி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், புது ஸ்டேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பழைய ஸ்டேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, ரிலீவிங் என்ட்ரி போட்டாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. இப்போ இனிஷியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னவே இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் முன்ன காமனாக இருந்தது, இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமான வீடியோவோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நோட்டிஃபிகேஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் அப்படிங்கிறத வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிளேலிஸ்ட் லிங்க், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது ஹியூமன் ரிசோர்ஸில் தான் மற்ற எல்லா விஷயங்களும் வரும். பில்ஸ் மட்டும்தான் ஃபினான்ஸில் போகும். ஓகேங்களா? அப்போது ரிலீவிங் என்ட்ரி அது எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ் வரும். ஸோ நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு பிறகு ஜாயினிங் என்ட்ரி எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது ஹெச்ஆர்க்குள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் போட்டுட்டு வெயிட்டிங் ஃபார் யுவர் ஜாயினிங் இனிஷியேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அதிலே சைடில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். யாருக்காக வந்திருக்கு, என்ன எம்ப்ளாயி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க வந்து ரிலீவிங் ஆர்டர் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பழைய ஸ்டேஷனில் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதில் ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா நம்ம வந்து சொல்லலாம், சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயினிங் என்ட்ரி போடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடு. அதனால் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க ரிலீவிங் ஆர்டரில் என்னென்ன விஷயங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். பட் இதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க எதாவது அட்டாச்மெண்ட் கொடுத்தா அதை பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இது வந்து வியூ பண்ணுறது மட்டும்தான். இதில் ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அப்புறமா தான் ஜாயினிங் என்ட்ரி நம்ம போடணும். இது வந்து நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். இப்போ ஜாயினிங் என்ட்ரி எதில் போடுறது அப்படின்னா, இதிலேயே தான் ஹெச்ஆர்க்குள்ளேயே வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள், ஜாயினிங் என்ட்ரி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஜாயினிங் ரிப்போர்ட் என்ட்ரி அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்துடலாம். அதுக்குள்ளே வந்திங்கன்னா நீங்கள் இதில் எங்கே வந்து அவருடைய நேம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் டைரெக்டாக வந்து எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கொடுக்கக்கூடாது. அவருடைய ஐடி தெரிஞ்சாலுமே எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, அவங்க அனுப்பியிருக்கிறது எங்கே இருக்குன்னா, இங்கே ரைட் சைடில் பாருங்கள், மை சேவ்டு லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். மை சேவ்டு லிஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா கீழே பாருங்கள் அவருடைய நேம் வந்து இருக்கும். இதில் தான் வந்து நம்ம ஜாயினிங் என்ட்ரி போட முடியும். யாருமே வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் என்ட்ரிக்குள்ளே வந்துட்டு டைரெக்டாக எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கொடுத்து பார்க்காதீங்க, அதில் வராது. ஸோ மை சேவ் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆக்ஷன் பட்டனை நம்ம கொடுத்துக்கணும். ஆக்ஷன் கொடுத்துட்டு இதுக்கப்புறமே வந்து ரொம்பவே ஈஸி தான், ஆஸ் யூஷுவல் தான். அதே போல் அந்த குரூப்பில் எப்படி ஆட் பண்ணுறது முதற்கொண்டும் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன், ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே போல் IFHRMS தொடர்பான மற்ற வீடியோக்களுடைய நியூ பிளேலிஸ்ட் லிங்க்கு, அதாவது எப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆடியோ மட்டும் சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட ஒரிஜினலாக வியூ பண்ணி நான் காட்டியிருக்கேன். அந்த லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ உள்ளே வந்தாச்சா, இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் நம்ம க்ரியேட் கொடுத்துட்றோம். க்ரியேட் கொடுத்துட்டு என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அது எல்லாமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா ஃபீல்டுமே ஃபில் பண்ணிட்டோம். நான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக நான் ஃபில் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஃபில் பண்ணிக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது வந்து இதில் வந்து என்னென்னா போஸ்ட் டைப்பு. ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வந்து அதுவே வந்துடும். ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அங்கே அவங்க ரிலீவ் பண்ணுறப்போ போட்டிருக்காங்க இல்லையா, அது அப்படியே வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் டைப் போடணும். பர்மனெண்ட்டில் வராங்களா, டெம்பரரியில் வராங்களா அது. அப்புறம் ஜாயினிங் கேட்டகரி என்ன போஸ்ட்டு. அதே போல் ஜாயினிங் போஸ்ட்டு. சில ஆஃபீஸில் ஜாயினிங் கேட்டகரியில் வந்து ABCD அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சர்ச் ஐக்கான் போயிட்டு அதில் பார்த்து என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாயினிங் போஸ்ட்டு, அப்புறம் HON ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து GO நம்பர் என்ன அப்படிங்கிறத போட்டுறோம். அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ ஃபோர்னோனா ஆஃப்டர்நூனா, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபீல்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ரைட் சைட் கார்னரில் இருக்கிற ரெவ்யூ ஐக்கானை நம்ம கொடுத்துட்டு ஏதாவது இது தொடர்பாக ஜாயினிங் தொடர்பான CTC இருக்கும், அதை வேணால் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச்மெண்ட் எங்கே பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கீழே அட்டாச்மெண்ட் ஃபைல் இருக்குல்ல, அதை ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்து டைட்டில் அப்புறம் ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் மெயில் அட்டாச் பண்ணுற மாதிரி தான். அது மட்டும்தான், அது ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இவர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்குள்ளார வந்துடுவார். அதுக்கப்புறமா எப்படி குரூப்புக்குள்ளே சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வீடியோ முழுமையாக பார்த்துருங்க. இது அதை பற்றி தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள். இப்போது சப்மிட் கொடுத்துறோம். சப்மிட் கொடுத்துட்டு
சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சப்மிட் ஆகிடும். ஆனால் வந்து உடனே வந்து நமக்கு வராது. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து வெரிஃபை அப்ரூவுமே நம்ம பண்ணணும். சப்மிட் கொடுத்துட்டா ஒன்று உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இன்ஃபர்மேஷன் வரும், இல்லாட்டி இந்த மாதிரி வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெரிஃபை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணால் தான் நம்ம அடுத்தது வந்து குரூப்பில் சேர்த்த முடியும். ஓகேங்களா? அந்த வெரிஃபை அப்ரூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி குரூப்பில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஏற்கனவே போட்ட இனிஷியேட்டர் லெவல்லேருந்து போட்ட ஜாயினிங் என்ட்ரியை வெரிஃபை ஐடி ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவர் ஐடி ஓப்பன் பண்ணி அப்ரூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இனிஷியேட்டர் ஐடிக்குள்ளே வந்திருக்கேன். அதை வந்து நான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை பண்ணிவிட்டு திரும்ப இந்த ப்ராசஸ்க்கு வந்துடுங்க. ஓகேவா? ஜாயினிங் என்ட்ரி போட்டோம், அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்தோம், லாக் அவுட் பண்ணிட்டு வெரிஃபை ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். ஹெச்ஆருக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு அப்ரூவர் ஐடி போங்க, அதில் ஹெச்ஆர் போங்க, ஹியூமன் ரிசோர்ஸ், அதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை அப்ரூவ் பண்ணுங்கள். லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் இனிஷியேட்டர் ஐடிக்கு வாங்க. இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் விளக்கமாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இனிஷியேட்டர் ஐடிக்கு வந்துட்டு ஹெச்ஆர் போக தேவையில்ல, ஃபினான்ஸ்க்கு போயிடணும். எதுக்கு அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி புதுசாக வந்தவர் எப்படி பில் குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயம். இப்போது ஃபினான்ஸ்குள்ளே வந்துடலாம். புதுசாக வந்தவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது எந்த குரூப்லேயுமே இல்லையா, எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது ஃபினான்ஸ்குள்ளே பேரோல் கிளிக் பண்ணிக்கிறோம். பேரோல்குள்ளே நீங்கள் ப்ராசஸ்லேயே இருங்க, ரிசல்ட்லாம் டைரெக்டாக போக தேவையில்லை. இப்போ ப்ராசஸில் இப்போது என்ன மந்த் இருக்கோ அதை பாருங்கள். அந்த மந்த்துக்கான பேரோல் உங்களுக்கு ரன் ஆகிடுச்சா அப்படின்னு பாருங்கள். ரன் ஆகிருந்தால் அப்படியே அந்த மந்த் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் ரன் ஆகலைன்னா பழைய மந்த் போடுங்க. அது ரன் ஆகிறது அப்படின்னா என்னென்னா 15க்கு மேலே விப்ரோ சைட்லேருந்து பேரோல் ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் விடுவாங்க அந்த மந்த்துக்கு. அது புரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே சர்ச் கொடுங்க. நேம் வரலன்னா ப்ரீவியஸ் மந்த் முன்னாடி மந்த் மாற்றிட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ குரூப் வந்து நம்ம தான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். இப்போ புதுசாக வந்தவர் எந்த குரூப்பில் இருக்க மாட்டார். அதனால் நம்ம குரூப் நேம் விட்டுட்டு அப்படியே எம்டியை வச்சு சர்ச் கொடுங்க. எல்லா குரூப்பில் இருக்கவங்களும் கலந்து வருவாங்க. ஓகேவா? அதில் புதுசாக வந்தவருடைய நேமை நம்ம கிளிக் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். IFHRMS தொடர்பான மற்ற வீடியோக்கள் நியூ பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோ தொடர்பான டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா? அப்போ தான் எல்லாருக்குமே அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா நேமுமே வந்துருச்சு. இப்போ புதுசாக நம்ம யாருக்கு என்ட்ரி போட்டோமோ அவங்க நேம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ புதுசாக நம்ம என்ட்ரி போட்ட ஒரு நேம் லாஸ்ட்டாக இருக்குது. அந்த நேமுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கிற டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே மேலே பாருங்கள், ஆட் அப்டேட் பில் குரூப் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி தான் பில் குரூப்பில் ஆட் பண்ணுறது. இப்போ ஆட் அப்டேட் பில் குரூப் கொடுத்தோடனேயே இங்கே எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும். அதையும் நம்ம கொடுக்கணும். இப்போ குரூப் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். குரூப் நேம் பார்த்திங்கன்னா நம்ம அவர் எந்த குரூப்பில் போடணும், இது வந்து போஸ்ட் டைப் அப்படின்னு பெர்மனெண்ட்டாக டெம்பரரி கொடுத்துருக்கீங்களே அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. பெர்மனெண்ட் பில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த எஃபெக்டிவ் டேட்டில் தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது. நீங்கள் ஜாயினிங் என்ட்ரி போட்டிருக்கிறது இன்றைக்கி டேட்டில். ஓகேங்களா? இந்த டேட் எப்போ இருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 1/8 கொடுக்கலாம், இல்லாட்டி அவர் ஜாயின் பண்ண டேட்லேருந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது எஃபெக்டிவ் டேட்டு பார்க்கலாம். அப்புறம் எஃபெக்டிவ் டேட்டு நான் அது வந்து எந்த மந்த்தோ அந்த மந்த்துடைய எந்த மந்த்லாம் ஜாயினிங் என்ட்ரி போட்டிங்க அந்த மந்த்துடைய ஃபஸ்ட்டு டேட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அல்லாட்டி நீங்கள் அவர் ஜாயின் பண்ண டேட்லேயே நீங்கள் ஜாயினிங் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா அதுவும் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போது 1 ஆகஸ்ட்டு தான் கொடுத்துருக்கோம், அவர் ஜாயினிங் டேட்டு 2ஆம் மாதம் 7ஆம் மாதமே இருக்குது அப்படின்னா அது எப்படி அரியர் போடுறது அப்படின்னா அரியர் தான் போடுறீங்க. அரியரை வந்து நீங்கள் ஜாயினிங் என்ட்ரி போட்ட பிறகு தானே போடுறீங்க, அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் எஃபெக்டிவ் டேட் கரெக்டாக யோசித்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே நமக்கு வந்து அவருடைய நேம் வந்து உள்ளார வந்துடும். அதாவது எந்த குரூப் நீங்கள் ஆட் பண்ணிங்களோ அந்த குரூப்புக்குள்ளே வந்துடும். பாருங்கள், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இப்போ அந்த குரூப்பில் அந்த நேம் வந்துடுச்சா அப்படிங்கிறது நீங்கள் திரும்பவும் இந்த ப்ராசஸில் நீங்கள் அந்த குரூப் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் போய்ட்டு அவர் டியூஸ் டிடக்ஷனில் எப்படி இருக்குது, ஏதாவது தவறாக இருக்கா, இல்லை பழைய செஷனில் வேறு ஹெச்ஆர்ஏ வேறு சிசி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் டியூஸ் டிடக்ஷனில் போய் மாற்றணும். டியூஸ் டிடக்ஷன் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இப்போ இது வரைக்குமே நம்ம ஜாயினிங் என்ட்ரி போட்டு எப்படி ஒருத்தரை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ தொடர்பான டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.